தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த வன்னியரசு சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இன்னைக்கு பதவியேற்றவுடன் ஆர் ராசா கொந்தளிப்பு. அது ஏன் ஆர் ராசா கொந்தளிக்கிறார் அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு இணையா அவருக்கான கேள்வியை ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் வைக்கணுங்கிறது திமுகவில் எழுதப்படாத ஒரு சட்டம். நீங்க இதுக்கு முன்னால வரலாறு எடுத்து பாருங்க, அப்படிதான் மோத விடுவாங்க. எந்த சாதியை சேர்ந்தவர் எதிர்கட்சியில கேள்வி கேட்கிறார், ஒரு பதில் சொல்றத இந்த சாதியிலிருந்து ஒருத்தரை விட்டு பேச வர்றது. அந்த மாதிரி தான் இப்ப ஆர் ராசா பேசியிருக்கிறார். அதுவும் அவருடைய தரத்தை ரொம்ப தாழ்த்தி இறக்கி பேசியிருக்கிறது தான் ரொம்ப வியப்பா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த கேள்வியை, ஏன் இந்த விமர்சனத்தை ஏன் உதயநிதி வைக்கல? உதயநிதியை பேச சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா ஐயா ஸ்டாலினை பேச சொல்லியிருக்கலாமே. வார்த்தைகளை நல்லா கவனிங்க. பதவியேற்றிருக்கிறாரு வன்னியரசு. எந்த கூட்டணியிலிருந்து ஜெயிச்சா வெற்றி பெற்றாங்க, இப்ப எங்க போயிருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வருவோம். ஆனால் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆர் ராசாவுடைய வார்த்தை, பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. இதே வார்த்தைய அப்படியே 1999 ஏன் உங்களுக்கும் பொருந்துமே? அது ரைட் பர்சன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாயை பத்தி சொல்லிட்டு பிஜேபியில போய் ஐக்கியமானீங்களே, தொடர்ந்து 18 ஆண்டுகள் ஒன்றிய அரசுல அமைச்சர்களா இருந்தீங்களே, அப்ப அதுக்கு பேர் இதே வச்சுக்கலாமா? புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னு அன்னைக்கு நடந்ததுக்கும் பேசிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி ஒரு அரசியலே இல்லாதவனுக்கு கூட அது வருங்க. திமுக பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவால 13 மாசத்துல வாஜ்பாயுடைய பாரதிய ஜனதா அரசு கவுளுது. அன்னைக்கு தூக்கி பிடிச்சது யாரு? அதற்கு முன்னால நீங்க தேர்தலில் யாரு கூட நின்று அந்த வெற்றியை பெற்றீங்க? நல்ல கண்ணுங்கிற உயரிய மனிதனை தோற்கடிச்சீங்களே அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு. அந்த சிபி ராதாகிருஷ்ணன் எந்த கட்சியில இருந்தார்? அப்ப அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அது துரோகம் இல்லையா? இப்படி பல கேள்வி இருக்குல்ல. அதே அண்ணன் ராசா காங்கிரஸ் எடுத்தோடனே காங்கிரஸ் தான் முதல்ல போனாங்கன்னு வைங்களேன். எடுத்தோடனே காங்கிரஸ் தான் விஜய்க்கு ஆதரவு, தாவேகாவுக்கு ஆதரவு. அப்பயும் ஆர் ராசா என்ன போடுறாரு, ஈரம் காயாத கையால் நெறிபட்டு மரணித்தது அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகம் தான், வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு முடிகிறார். அரசியல் நெறி மட்டுமல்ல, அவசியமான அடிப்படை நாகரிகம் தான் சொல்றீங்களே, அப்ப 1999 இதுவும் தானே பொருந்தும். நீங்க பேசுற எல்லா கோட்பாடுகளுமே 1999 நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து நீங்க ஆட்சி அமைச்சீங்க இல்லைங்களா? மத்திய கூட்டணியில இருந்து அந்த ஆட்சியில பங்கெடுத்தீங்க இல்லைங்களா? அமைச்சரவையில பங்கெடுத்தீங்களா இல்லையா? அதைத்தானே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் செஞ்சிருக்குது. விடுதலை சிறுத்தைகள் பண்ணதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அமைச்சரவைக்குள்ள அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாது, சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சராயிடக்கூடாது, தேர்தல் மீண்டும் வந்துடக்கூடாது, இதெல்லாம் தான் அவங்க சொன்னாங்க. இதையெல்லாம் சொல்லிதான் அவங்க உள்ள வந்தாங்க. ஆனா அவர்களை கேள்வி கேட்க வேண்டிய தகுதி திமுகவுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அதற்காக அவங்க செஞ்சதை நியாயம்னு சொல்ல வரல. அதை கேட்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஒரே திராணி உள்ள கட்சி நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் யாரோட கூட்டணி இல்லை, தொடர்ந்து தோல்விதான். 5வது பொது தேர்தலையும் தோல்விதான். இருந்தாலும் 2029 2039 இருந்தாலும் அதிலும் தனித்துதான் போட்டின்னு சொல்றோம் பாரு. அதுதான் அரசியல் மாண்பு, அதுதான் அடிப்படை நாகரிகம், அதுதான் அரசியல் நெறி. புரியுதா? நாங்க பேசலாம், நாங்க கேள்வி கேட்கலாம் விடுதலை சிறுத்தைகளை. திமுக கேட்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா வந்துடக்கூடாது, தேர்தல் வந்துடக்கூடாது, இப்படி பல விஷயங்களை சொன்னாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். திமுகவினுடைய பவள விழா, அந்த பவள விழா நீங்க என்ன பேசுனீங்க? திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள், அது மட்டுமல்ல இப்பொழுது 3 குழல் துப்பாக்கியது, இதுல விசிகாவும் சேர்ந்துருச்சு. திமுக திகா விசிகா 3 குழல் துப்பாக்கின்னு சொன்னீங்க. 3வது குழல் பிஞ்சு போச்சா, உடைஞ்சு போச்சா, தீஞ்சு போச்சா, வேலை செய்யாம போயிருச்சான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் சனாதன எதிர்ப்பு, அண்ணன் திருமா சனாதன எதிர்ப்பு. இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? சனாதானத்தை எதிர்க்கிறோம் சொல்லி சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்துறீங்களே.
கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம படக்கு போய் அந்த 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 பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு அது ரொம்ப அப்படியே அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு வராராம். கம்யூனிஸ்ட் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அவர்களுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் விசிகாவின் நிலைப்பாடு அப்படின்னு லேசா நகண்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தர்றோம் அப்படின்னாரு. இப்ப வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி ஒரு விதத்துல பாராட்டணுங்க. ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறத சமூக நீதித்துறைன்னு போட்டு அந்த சமூக நீதித்துறைக்கு வன்னியரச அமைச்சரா போட்டிருக்கிறது உண்மையாகவே பாராட்டக்கூடியது. அதே போல வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்று ஒரு வெளியுறவு அமைச்சகம் அமைச்சிருக்கீங்க பாருங்க, அதுவும் பாராட்டக்கூடியது. ஆனால் இந்த இரண்டுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொன்னது அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இப்ப பிஜேபியினுடைய இரட்டை பிள்ளைகள் வேற சொன்னார். யார சொன்னாரு? அண்ணன் சீமானையும் விஜயையும் அண்ணன் திரும்ப சொன்னார். பிஜேபியின் இரட்டை பிள்ளைகள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் அப்படின்னார். இப்ப எந்த முகத்தோடு அங்க போயிருக்காரு? பிஜேபியினுடைய இரட்டை பிள்ளைல ஒரு பிள்ளை கிட்ட போயிருக்கோங்கிற அந்த உணர்வோடு போயிருக்கிறாரா, இல்ல அவர் சொல்ற மாதிரி கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா உள்ள வந்துடக்கூடாது, தேர்தல் திரும்ப நடந்துடக்கூடாது, அதற்காக வந்தாரான்னு தெரியல. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பேச்சோட பேச விட்டுவிட்டு ஐயா ஸ்டாலின் வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய மாண்புமிக்க தலைவர் மாதிரி, இல்ல இல்ல இப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் அவங்கவுங்க கட்சியில அவங்கவுங்க வந்து தேர்தலுடைய கடந்து அவங்களுடைய கூட்டணி முடிவு, அதற்கப்புறம் அவங்க என்ன சார்பு எடுக்கணுங்கிற அது வந்து அந்தந்த கட்சியினுடைய உரிமை, அது சார்ந்து யாரும் திமுகவினர் கருத்து பேசக்கூடாது அப்படின்னு அப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு அப்படி தொட்டிலையும் ஆட்டி விட்டு இருக்கிறாப்புல நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு பக்கம் நீங்க யோசித்து பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்கான பலத்தை கொண்டு எந்த இடத்துல எல்லாம் சந்தர்ப்பவாதமாகவோ சந்தர்ப்பவாதம் இல்லாமையோ எப்படினாலும் சரி, இல்ல ஒரு பச்சோந்தித்தனமாகவோ, ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டில் தன்னுடைய கட்சிக்கான அந்த அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்க பாருங்க, 2 சீட்டோ 4 சீட்டோ 6 சீட்டோ எந்த பக்கம் நமக்கு பாதுகாப்பு அந்த பக்கம் நின்று நம்ம வென்றணும், தனித்து போட்டியிடணும்னோ இல்ல ரொம்ப ரொம்ப வந்து தன்னுடைய சித்தாந்தத்துல உறுதியா இருக்கணும்னோ அப்படியெல்லாம் இல்லை. முடிந்தா இங்கிட்டு நிற்போம், அங்கிட்டு பாரதிய ஜனதா நிற்கிது அதனால நம்ம இங்கிட்டு நிற்போம், அங்கிட்டு வேற்று ஒரு ஜாதி இருக்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பதமா நம்ம நின்னாதான் சரியா இருக்கும் நின்றுக்குவோம், பாதுகாப்பான இடத்துல இருந்துக்குவோம். ஒரு வாய்ப்பு வருது தவிக்குவோம், தவியாச்சு. ஒரு வாய்ப்பு வருது அமைச்சரவையில பங்கு. இப்ப திருமாவளவன் உட்பட வைகோ உட்பட எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா, தேர்தலுக்கு முன்பதாகவே தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்திருக்கலாமோ, இன்னும் நிறைய சீட்டுகளை வாங்கி இன்னும் அதிக அமைச்சர்களை பெற்றிருக்கலாமோ அப்படின்லாம் கூட நினைப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் ஓடுறது நமக்கு தெரியுது. ஒட்டு மொத்தத்துல விசிகா வென்றிருக்கு. எதிர வென்றிருக்கு? தன் சித்தாந்தத்திலையா, இல்ல என்றால் நான் கொண்ட கொள்கையிலையா, தத்துவத்திலையா? இல்ல, அரசியல்ல, அதுவும் அரசியல் கூட சொல்லக்கூடாது, தேர்தல் வெற்றி தோல்விகள்ல அந்த அதிகாரத்துல போய் உட்கார்ற இடத்துல அது வென்றிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதற்கு பின்னாடி என்ன வேணா விமர்சனங்கள் வரட்டும், ஆனால் அது வென்றிருக்குது. இன்னைக்கு பாருங்க, வரலாற்றிலே இல்லாம ஒரு அமைச்சரவையில் இன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை வந்து ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்த போதே இந்த குரலை கொடுத்தார். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, அதுதான் கூட்டணி, அதுக்கு சரியா வருமா திமுகன்னு ஒரு கிளப்பி விட்டு ஆதவர்ஜுனாவை திரும்ப வெளியே கிளப்பி விட்டாப்ல. ஆனால் அந்த ஆதவர்ஜுனா தான் இன்னைக்கு திருமாவை கையை பிடிச்சிட்டு வந்து வன்னியரசை கையை பிடிச்சிட்டு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு உட்கார வச்சிருக்கிறார். நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், விஜய் வந்து திருமாவளவனை சந்திப்பதற்காக போயிருக்கிறாரு. முடிச்சிட்டு வெளியே வரும்போது அந்த காணொலி நல்லா கவனிச்சு பாருங்க. விஜய் வந்து திருமாவளவனுடைய கையை பிடித்து உயர்த்தி காட்டுவதற்கு அவருக்கு தோணல. ஆனால் 2 முறை அண்ணன் திருமா அவர்கள் முயற்சிக்கிறார். அப்புறம் ஆதவர்ஜுனாட்ட சொல்றார், கையை கொடுக்க சொல்லுங்க, கையை உயர்த்தி பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜய் வந்து கையை பிடிச்சு உயர்த்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எது வென்ற பக்கமோ, எது நமக்கு சாதகமான ஒரு பக்கமோ அந்த பக்கம் போய் உட்கார்ந்துகிறது அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடாக இருந்தாலும், நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பங்களிப்பை நீட்டித்து கடைசி வரைக்கும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி உங்க மேல வைக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, உங்கள் சார்ந்து உங்களுடைய கட்சியினுடைய இலக்கு சார்ந்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உயர்வுக்கான அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய அஜெண்டா என்னவோ, உங்களுடைய கட்சியினுடைய
இலக்கு என்னவோ அதற்கான துறையை கொடுத்திருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், சமூக நீதித்துறை. இதை வைத்தாவது இவ்வளவு நாளா எம்எல்ஏவா இருந்தீங்க, எம்பியா இருந்தீங்க, ஆனா ஒன்னும் நீங்க பெருசா உங்களுடைய சமூகத்திற்கு கூட நீங்கள் செய்ததாக தெரியல. உங்க கட்சி கொடியை கூட நீங்க ஏத்துறதுக்கு முடியல. ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அண்ணன் திருமாவளவனும் தம்பி வன்னியரசும் அவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்வார்களா, இல்லை என்றால் மீண்டும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகள்ல திமுக சொல்லுதுன்னு கவிழ்த்து விட்டுட்டு ஒரு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியில தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். சமூக நீதித்துறை சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுகிறதா? பொறுத்திருந்து கவனித்து கருத்துக்களை பதிவிடுவோம், பார்ப்போம். இன்னும் 6 மாத காலம் குறைந்தபட்ச காலக்கெடு இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய நீட்டிப்பும் இந்த அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடுகளும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறதா, பாராட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறதா? நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.